ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலிகன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து உதயகிரி கோட்டை புலியூர்குறிச்சிக்கு போயிருக்கோம். இந்த பூங்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தக்கலை பக்கத்தில் இருக்குது கரெக்டாட்டு. ஸோ வந்து நியரஸ்ட்டில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதயகிரி ஃபோர்ட்டை தாண்டி நம்ம வந்து இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அதோட மேப்பு, எதுலேருந்து போய் எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சூப்பராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வரிசையாக 1 by 1. இது வந்து நம்ம பார்க்கிங் ஏரியா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பூங்காவுக்கு வந்திருக்கோம். மண்டே வந்து இங்கே ஹாலிடே. இதை சுற்றி உள்ள சுவரெல்லாம் பத்மநாபபுரம் பேலஸில் வந்து எப்படி சுவர் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 30 rupees. அப்புறமா ஸ்டார்டிங் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து 60 rupees இருக்குது. புறா வந்து நிறைய இருக்குது. பெரிய கேஜ் செட்டப் சூப்பராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா லவ் பேர்ட்ஸு, எல்லாருக்குமே ஃபுட்டுமே நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து கின்னிப்பக் அவைய ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு உடஞ்ச மண் தொட்டி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே உட்காந்து புல் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்புறமா வந்து இதுவும் லவ் பேர்டு மாதிரியே ஆஃப்ரிக்கன் பேர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பேர்டு. அப்புறமா இங்கே ஒரு 2 முயல் வச்சுருக்காங்க தனியாக. அப்புறம் இன்னும் வந்து தனியாக முயல்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸு. அப்புறமா வந்து இது பச்சை கிளியில் வந்து பச்சை கிளியும் இருக்குது. ப்ளஸ் வந்து அதே இதில் வந்து வேறு கலர்லேயும் வந்து கிளி இருக்குது. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். எங்களுக்கு வந்து கொய்யாக்காய், சோளம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. சாதா நார்மல் பச்சை கிளியை விடையும் இந்த கிளிக்கு வந்து வால் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு. அப்புறமா அதில் வந்து இன்னொரு கலரும் இருந்துச்சு பாருங்கள், அது ஒரு ஆஷ் கலரு. அது வந்து ஒயிட்டும் ஒரு ஆஷும் கலந்த மாதிரி ஒரு இது இன்னொரு கலரு. இங்கே ஒரு பச்சை கிளி பாருங்கள், மக்காச்சோளத்தை காலில் பிடிச்சி வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அது சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு தான். அடுத்து இங்கே ஒரு ஆள் பானைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த பானைக்கு வாய் இருந்து கடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாம்பு நான் பார்க்கவே இல்லை, வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா இதக்கிட்ட தான் ரொம்ப நேரம் நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். கடிச்சு போடும் கிட்ட போகாது, கோபத்தில் கிடையாது. ஒரு இடத்துல கைத்தாடி சாப்பாடுலாம் வச்சுருக்காங்களா? சாப்பாடுலாம் வச்சுருக்காங்களா? சாப்பிடலாம்ல? அழகாக இருக்காது மணி. இது வாங்க விளையாடுங்க. இங்கே வாமா, மேலே வாமா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, மேலே வா, மேலே வா, வா மேலே.
அம்மா என்ன எங்கடே மாமியா அப்பா எல்லாம் தனித்தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களா? ஐயோ ஏன் அப்படி இருக்கா? வெக்கப்பட்டியா? ஐயோ நான் என்ன செய்வேன்? வீட்டு விருந்துகாரே வந்திருக்காங்க, சோறெல்லாம் தீர்ந்து போச்சு. நான் என்ன கொடுப்பேன் சாப்பாடு இப்போ? அதுக்கிட்டேருந்து கடி வாங்குவான்னு தான் நினைக்கிறேன். நீ அதே கோபத்தில் இருக்கு. அப்படியே குரங்குக்கிட்ட விளையாடி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தாச்சுன்னா இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. அப்புறமா நம்ம சைடில் நடந்து போகிறதுக்கு சைடில் சுற்றி பூச்செடிகள் இதெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. இந்த குளத்துல வந்து முன்னாடி எல்லாம் வந்து குட்டீஸுக்கெல்லாம் போட்டிங் எல்லாமே உண்டு. இப்போது வந்து போட்டிங் எதுவுமே இல்லை இப்போது தற்காலிகமாக. அப்புறமா இங்கே வந்து வாத்து சூப்பராக அழகாக தண்ணியில் குளிச்சிட்டும் விளையாடிட்டும் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அப்புறம் தெத்தி செடி, அப்புறம் மயில் இது வந்து ஆண் மயில். சாரி, ஆண் மயில் இல்லை, இது வந்து பெண் மயில் தான். ஆண் மயிலும் தான் நிற்குது. இதை ரொம்ப நேரமாக நின்று பார்த்தோம், கிட்ட வரும் ஏதாவது தோகை விரிக்கும், வீடியோ கவர் பண்ணலான்னு யோசித்தோம். கடைசி வரைக்கும் அது கிட்ட வரவே இல்லை. ஸோ வந்து அப்படியே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து பெண் மயில் நிற்குது. ஒரே ஒரு பீலி விழுந்து கீழே கிடந்துச்சு. இது வந்து ஜூம் பண்ணி எடுத்தது தான். எங்கள் கிட்ட இன்னும் வரல மயில். அது ஏதோ ஃபுட் ஏதோ போட்டதில் ஏதோ சிந்தி ஏதோ கிடந்தது ஏதோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஏதோ கால் ஏதோ கடிக்குது போல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டெப் நம்ம தண்ணியில் நீந்திட்டு இருந்ததை பார்த்தோமா, திருப்பியும் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இங்கிட்டு போகிறாவ அங்கிட்டு வராங்க, ஒரு முடிவில் இல்லை இன்னும். ஃபைனலாக முடிவு பண்ணி குளிக்கிறதுன்னு திரும்பவும் இறங்க போகிறாங்க, நிற்கிறாங்க. எப்படியோ அவிய சங்கத்தில் முடிவு எடுத்துட்டாவ தண்ணிக்குள்ளே இறங்குவோம் அப்படின்ட்டு. அப்படியே ஒரு ஆளாக இங்கேன்னு இறங்க தொடங்கியாச்சு. பார்க்கவே ஒரு தனி அழகு தான். அப்புறமா இனி இதை பார்த்துட்டு இருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்ப தொடங்கிட்டோம். கடைசியில் உள்ள ஆட்கள் இன்னும் தண்ணிக்குள்ளே இறங்கவே இல்லை. அதெல்லாம் அப்படியே போக தொடங்கியாச்சு. இங்கே உட்காரதுக்கெல்லாம் இடம் இருந்துச்சு, சரின்ட்டு அதில் உட்காந்தாச்சு. உட்காந்து எந்திரிச்சு இங்கே பார்த்தாச்சுன்னா
குட்டீஸோட ப்ளே ஏரியா. நாங்கள் வந்து ஸ்கூல் டேஸில் போயிருந்தனால இங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் டைம் அந்த மாதிரி போனோம்னா இங்கே ஃபுல்லாக ஆட்கள் கூட்டமாக தான் இருக்கும். இங்கே நிறைய மான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே தள்ளி தான் மான் இருந்துச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து ஃபுல்லாக மூங்கில் இது. அப்புறம் வந்து நான் இங்கே வந்தால் ஊஞ்சலாடம் போகிறதே கிடையாது. ஸோ வந்து ஊஞ்சல் ஏறி உட்காந்தாச்சு. மேக்ஸிமம் நான் வரும்போதெல்லாம் ஊஞ்சல் ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். உங்களில் யார் யாருக்கு ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து பச்சை கிளி பார்க்க வந்தோம். பார்க்க வந்தது வந்து என்ன பேசணும் அப்படின்ட்டு நீங்களே ஒரிஜினாலிட்டியாக பாருங்கள். பேசணும் காணலையோ, அதை ரிலீஸ் பண்ணி விட்டாங்களோ. பேசுங்கடே. உள்ள நிறைய இருக்கு. உள்ள மீறுங்க அவ்வளோ மீறுங்க. அந்த மரத்தில் மேலே இருக்குது. எல்லாம் அப்படி கீழே வந்தால் நல்லா இருக்கும் குறைஞ்சி. ஒரு சில பேர் ஜோடி ஜோடியாக இருந்து தூங்குதாங்க. தொங்கிட்டு வராங்க. எல்லாரும் அங்கங்கே ஜோடி ஜோடியாக தான் இருக்காவ. ஓடிட்டாவ. எங்கடே இருக்காது விசில் விட்டது. இங்கே மட்டும் தாண்டி பயப்படாமல் தைரியமாக இருக்காவ. நம்ம கிட்ட போனப்போ வர 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 கிட்ட வந்துட்டாவ. 26 சொல்லிட்டு வந்தது. கடலை எடுக்கலை. இருங்க வருது. கிழிச்சிருவாளா என்னையோட. நல்ல வருவா. ஏமா கடிக்குமா? கீழே விழுந்துச்சு. குட் கேர்ள். இவ தான் சூப்பராக சாப்பிட்றாங்க பாருங்க. கையில் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. கீழே வா கீழே வா கீழே வா. குட் கேர்ள் குட் கேர்ள். ஓ பாயோ. ஐயோ எப்படியெல்லாம் வந்து வாங்குது புருசு. தோடு உடுத்தி அமர்த்திருக்கா பிள்ளை. தோடு எடுத்து நிறைய பேர் நிற்க எல்லாருக்கும் கொடுப்போம். இந்த ஜல்லகுத்தி கீழே விழுந்துடும். ஓ ஏய் சண்டை போடாத. என்ன தாரு சண்டை போடக்கூடாதுன்னா இது கெட்டு போச்சு.
ஏய் அம்மா என் கையை பீஸ் வைக்கிறாரு. கோபப்படாத தரேன். சாப்பிட்டுட்டு தான் வந்துருக்கு. கடுமையான பசியில் இருக்கா இரு என்ன கடிச்சிடாத. அப்புறம் ஃபைனலாக எப்படியோ கிளியை விட்டு வந்துட்டோம். கிளியை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் சரி கிளம்ப நேரம் ஆகிட்டுன்னு வந்துட்டோம். மானெல்லாம் அங்கே அந்த பக்கம் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து மானெல்லாம் காமிக்க முடியலை. ஒரு சில டைம் நாங்கள் போகும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க, அது இது ஒரு சைடில் அந்த இடத்துல வந்து அப்போ வந்து மொத்தமாக கூட்டமாக நிற்பாங்க. அதுவும் நான் முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த டைம் வந்து அந்த மாதிரி கவர் பண்ண முடியலை. அவங்க புல்லுக்கடையில் நிற்கிறதுனால தெரியல, நிறைய மான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கொம்பெல்லாம் நல்லா பெரிய கொம்பாக வச்சு அந்த மாதிரி மான். நிறைய இருக்குது. இது ஒரு குட்டி மான், அம்மா மான் வந்து கொஞ்சிட்டு இருக்குது அதோட குழந்தைய. அப்புறமா இங்கே ஒரு ஃபிஷ் விட்றதுக்கு ஒரு டேங்க் செட்டப் பண்ணி விட்ருக்காங்க. இது புதுசாக இப்போ தான் வச்சுருக்காங்க. சென்டரில் வந்து அள்ளி வச்சுருக்காங்க. வச்சு அது வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக மீன் ஓடிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக வந்து புதுசாக ஒரு அணில் இருந்துச்சு, அதையும் பார்க்கலாம். கெயின்ட் ஸ்கோரில் மலை அணில். அதை பாருங்க, அதுக்கு ஃபேஸை அவதான் வெக்கப்படுதா இல்லை. அது போ புருஷு அவங்க உள்ள போயிட்டாங்க. அடுத்ததாக இங்கே வந்து இது வந்து மரத்திலே செஞ்சு வச்சுருக்க மான் இருந்துச்சு. இது வந்து ஒரு சின்ன ஷாப், கேண்டீன் மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம், ஜூஸு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்புறமா அது பக்கத்தில் என்னென்ன டூரிசம் பிளேஸ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.